ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் அதுக்கப்புறமா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியனோட கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இருக்க போகுதுங்க. இப்போ மகர ராசியில் இருக்கிற புதன் கிரகம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து கும்ப ராசிக்கும், அதே பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து மீனம் ராசிக்கும் அவர் வந்து பயிற்சியாகிறாருங்க. இது கூடவே சூரிய பகவான் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து கும்பராசியில் அவரோட பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு யோகங்களை தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா குரு பகவானோட பார்வை வந்து நேராகவே உங்கள் ராசி மீதி தாங்க இருக்குது. சுக்கரனும் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தாங்க உச்சமாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரனோட பரிவர்த்தனை கூட இருக்குதுங்க. சுக்கரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது மூலிமா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தாங்க காத்துக்கிட்டு இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து உங்களை பார்க்கறதுனால பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்குங்க. உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரமாகவே ரொம்பவே ஏற்ற இறக்கமாக இருந்திருக்குங்க. ஏன்னா கிரகநிலை வந்து இப்படி தான் இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமான நிலையில் இருக்கிற மாதிரி தாங்க கிரகநிலையெல்லாம் மாறி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. அது கூடவே பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு உச்ச நிலையை தொடுற அளவுக்கு தாங்க உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை இல்லைன்னா கடன் பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய சாதகமாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய கிரகங்கள் வந்து மிக சாதகமான இடத்துல தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் தொழில் வளர்ச்சி, வியாபாரம் இல்லைன்னா வேலை, திருமணம், படிப்பு, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் இல்லைன்னா கடன் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க போகிறீங்களா அப்படின்னு பார்க்கலாங்க. இது கூடவே குடும்பம் சம்பந்தமானது, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றியும் பார்க்கலாங்க. மருத்துவ ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா இல்லையானோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. இது கூடவே இந்த மாசத்துல வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிப்ரவரி மாசத்துல வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து நிறைய கிரகங்களோட செயற்கையும் பயிற்சியும் இருக்குதுங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஜாக்பாட் வந்து அடித்திருக்கிற யோகம் தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு பெரும்பாலான கிரகங்களோட செயற்கை அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்குற நிலையில தாங்கையும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னாலுமே அது எல்லாமே இப்போ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அது மட்டும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஆசை எல்லாத்தையும் இப்போ நிறைவேற்றிக்கவும் முடியும். முக்கியமாக இந்த பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படாதுங்க. உங்களுக்கு வருமானம் வந்து உச்சம் பெறக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பாஸ்டாக இல்லை ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நிகழ்ச்சி எல்லாமே உடனடியாக பலன் கொடுக்குற வகையில் தாங்க இருக்கும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால, அதுவும் இந்த தனக்காரகனான சுக்கிரன் உச்சநிலையில் இருக்கிறது மூலயமா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்க போகுதுங்க. இந்த டைம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எதிரிகளை எல்லாத்தையுமே சமாளித்து நீங்கள் முன்னேறிக்கிட்டு தான் போகிறீங்க. வருமானமும் பல மடங்கு அதிகமாகுங்க. இது நாள் வரைக்கும் உங்களோட ஒர்க்கில் இருந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையுமே நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு இந்த டைம் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு கூடிய இடமாற்றம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஆஃபீஸ் நிலையில் வந்து உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உங்களை பாராட்டுற வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. உங்களோட பேச்சுக்கு வந்து மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்குங்க. ஏன்னா இது நாள் வரைக்குமே உங்களை பார்த்து ஏளனமாக நினச்சவங்க கூட இப்போ வந்து உங்களை கேட்டு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை தாங்க உருவாகவும் போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கிற போட்டிகள் எல்லாமே விலகி உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க கிடைக்க போகுது. உங்களுக்கான பெயர் புகழ் எல்லாமே அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விலை உயர்ந்த நகைகள் வாங்குறதுக்கான யோகம் கூட இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்த நகைகள் எல்லாமே இப்போ வாங்க தான் போகிறீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சியெல்லாம் இருக்குதுங்க. அதன் மூலிமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட துவக்கத்திலேயே, அதாவது ஆரம்பத்தில் இருந்தே இந்த வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானோட நேரடி பார்வை வந்து உங்கள் ராசி மீதி தாங்க இருக்குது. அதனால் கடந்த 3 மாதமாக இருந்து வந்த நெருக்கடியான நிலை எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தாங்க அமைய போகுது. தடைகள் எல்லாமே காணாமலே போக போகுதுங்க.
பொருளாதார நெருக்கடியிலிருந்து மறைந்து கையில் வந்து பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமாகவும் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலை கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய பாராட்டுகளை தரக்கூடிய வகையில் தாங்க அமையும். இது கூடவே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க. புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதனால் ஹையர் ஆஃபீஸரோட பாராட்டு கிடைக்கும். நல்ல ஒரு பொறுப்பு பதவியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் கூட அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்பவே அற்புதமான மாதம் அப்படின்னு நாம சொல்லலாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து வேலை கிடைக்குங்க. இல்லை இப்போ தான் புதுசாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலையும் கூட உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கூடவே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே இந்த மாதம் வந்து நீங்க போகுதுங்க. அதனால் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ரொம்ப நாளாக வரன் பார்த்தும் அமையாதவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து நிச்சயதார்த்தமாக போகுதுங்க. இது கூடவே காதல் செய்கிற விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து இந்த காதல் வந்து திருமணத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்ல ஒரு யோகமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் தாக்கமாக இந்த மாதமே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது மூலமாகவும் புதன் பகவான் வந்து கூடவே இணையிறது மூலமாகவும் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியாபாரம் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லபடியாக நடக்குங்க. இல்லை விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை கூட செஞ்சுக்கலாங்க. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரிலாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க. ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு கொடி கொட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதனால் இந்த டைம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்களா உங்களுடைய வேலையில் வந்து உயர் அதிகாரிகளோட பாராட்டு வெகுமதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அந்த இடத்துக்கான இடமாற்றம் கூட கிடைக்கும். இது கூடவே புதிய வேலை வந்து அமையுங்க. ஒரு நல்ல பதவி உயர்வை கொடுத்து உங்களை வந்து ஒரு பொறுப்பில் வந்து உட்கார வைக்க போகிறாங்க. இதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்பவே சாதகமாக தாங்க இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தோட சுக்கிரன் பயிற்சி பலன் மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன் தாங்க. ஏன்னா இந்த தனக்காரகனான சுக்கிரன் வந்து இந்த டைம் வந்து உச்ச நிலையில் வந்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்குமே இருக்க போகிறாருங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுக்க போகிறாரு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமாக நல்ல ஒரு பெரிய அதிர்ஷ்டம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குதுங்க. திருமண வாழ்க்கை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். இது கூடவே விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது ஆடை ஆபரணம் இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான வசதியான பொருட்கள் இதெல்லாம் வாங்குவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை தாங்க அமைப்போகுது. இது கூடவே ஐடி ரசாயனம் ஃபார்மா ஆட்டோமொபைல் இல்லைன்னா பியூட்டிஷியன் இது மாதிரியாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம்லாம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் ரொம்பவே ஆர்வத்துடன் நீங்கள் படிக்க வேணுங்க. இந்த டைம் உங்களுக்கு டீச்சர்ஸ் கூட ரொம்பவே உதவியாக தான் இருப்பாங்க. அதனால் படிப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல வகர் நிலையில் இருக்கிறாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் நலத்தையும் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்ட வேணுங்க. ஏன்னா புதன் கிரகம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதனால் அங்கே புதன் சனியோட செயற்கை கூட நடக்க போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நரம்பு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையில் வர்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக பயணம் செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பில் வந்து ஒரு பெரிய லாபம்லாம் கிடைக்குங்க. உங்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இன்டர்வியூவில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இது கூடவே 5ஆம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் இருக்கிறதுனால பொழுதுபோக்கு விஷயம் சம்மந்தப்பட்டதில் கூட உங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாகும். இது கூடவே இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் வந்து எது மாதிரியான விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அளவுக்கு எதிர்மறையான கிரக அமைப்பு எதுவுமே இல்லைங்க. இருந்தாலுமே கூட இந்த குரு பகவானை வந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறது மூலயமா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செரிமானம் கோளாறு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இது மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் காட்டுறது கொஞ்சம் நல்லதுங்க. வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கிரகநிலை மாற்றங்களுக்கு பிறகு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன தடைகளை கூட சரி செய்யறதுக்காக இந்த மாதம் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாலை சாத்தி அதுவும் வியாழக்கிழமை வணங்குறது மூலமாக நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் தட்சிணாமூர்த்தியை வணங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த குரு பகவானான தட்சிணாமூர்த்தியை பிடிக்கும் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த
வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.